ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ கும்ப லக்னம், கும்ப ராசி என்பது ஒரு ஸ்திர ராசி. இந்த ராசியின் அதிபதி சனி பகவான். இங்க அவிட்டம் 3, 4 2 பாதங்கள் இருக்கும். செவ்வாய் உள்ள நட்சத்திரம். அடுத்தது ராகுவின் நட்சத்திரமான சதயம் 4 பாதங்களும், குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி 3 பாதங்களும் இங்கே இருக்கும். இந்த லக்னம் அல்லது ராசியில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றில் இருப்பாங்க. இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனிக்கு சொந்த வீடாக இருந்தாலும் ராகுவிற்கும் இங்கே சொந்த வீடு வாரிங்க. இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் தாராளமம் கொண்டவர்களாகவும் கொஞ்சம் அமைதியானவர்களாகவும் அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் கொஞ்சம் தந்திரவாதிகளாகவும் காரியவாதிகளாகவும் இருப்பார்கள். அதே போல இவர்களுக்கு 7ஆம் பாவகமாக வரக்கூடியது சிம்மம். சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். இங்கே பார்த்தீங்கன்னாக உத்திரம் ஒரு பாதம் சூரியனோட நட்சத்திரம் இருக்கும். பூரம் 4 பாதங்கள் சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கும். அடுத்ததாக கேதுவின் நட்சத்திரமான மகம் 4 பாதங்கள் இருக்கும். இப்போ கும்ப லக்னம், கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னாக, நிச்சயமாக கோபக்காரராக இருக்க வாய்ப்பு நிறையவே அதிகமாக இருக்குது. கோபக்காரராக இருப்பாங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. கலைகளில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. ஆடம்பர பிரியர்களாகவும் கொஞ்சம் இருப்பாங்க. கார் மேல் அதிக ஆசைகள் கொண்டவர்களாகவும், அதே போல் இவர்கள் தன்னுடைய வேலை, தன்னுடைய பிள்ளைகள் என்று இருக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கணவன் பொதுவாக, அதாவது கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்கள் எதையும் நிதானித்து முடிவெடுப்பார்கள். ஆய்ந்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி உடனுக்குடன் எந்த முடிவையும் எடுக்கக்கூடியவராக இருப்பார். அதிலேயே கொஞ்சம் இருவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள், சிவன் வழிபாடு குறிப்பாக சொல்ல வேண்டும் தான் இருக்கும். அதே இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அவர்களுக்கும் ஒரு ஆன்மீகத்திலேயோ ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் கொஞ்சம் பற்றி உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அதே அதிகமாக அதையே மூட நம்பிக்கையோடு செயல்பட மாட்டாங்க. அதிகமாக அதையே ஊறி போக மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் தெய்வ பக்தி உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். கொஞ்சம் ஆடம்பர பிரியராக இருப்பாங்க. வெளியே சுற்றணும், நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடும் மனஸ்தாங்களும் வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அடுத்ததாக சொல்ல போனாக்க இதெல்லாம் பொது பலன்கள் தான். இப்போது இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க, கும்ப ராசியில் பிறந்தவங்க, அவங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ வரக்கூடியது எப்படின்னாக, அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த 7ஆம் அதிபதி சூரியன் எங்கே போய் உட்கார்ந்துருக்காரு, அதே போல் அந்த 7ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கிறது. அடுத்ததாக ஆண்களாக இருந்தால் சுக்கிரனுடைய நிலைமை எப்படி இருக்குது, பெண்களாக இருந்தால் செவ்வாய் நிலைமை எப்படி இருக்குது என்பதை பற்றி வைத்துதான் நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படி இருப்பார்கள், அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது. இப்போ ஒரு பொதுப்பான உதாரணத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போது அந்த 7ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கான்னு வச்சிங்களேன், நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு கலஸ்தர தோஷம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கும் நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல சந்திரன் இருந்தாங்க, சந்திரனுக்கு அது நட்பு வீடு தான், சூரியனுக்கு அது ஆட்சி வீடு இருந்தாலும்
சூரியன் அங்கே இருந்தால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சந்திரன் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சந்திரன் வந்து கும்ப லக்னம் கும்ப ராசிக்கு ஆறுக்குரியவனாக இருக்கிறார். ஆறுக்குரியவன் 7ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு அல்லது ஸ்தானபலம் இல்லாமலோ அல்லது லக்னத்திலோ மகரத்திலோ இருந்து விட்டார் என்றால் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கை வந்து போராட்டமாகவும் சண்டை சச்சரவுகளோடும் பிரிவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் வந்து காதல் திருமணமாக ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லவ் மேரேஜாக அமைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏற்படும். இருதார யோகம் கூட அமைஞ்சிடும். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து புதன் இருந்தால், இந்த புதனுக்கு அரிநட்பு ஸ்தானம் தான் இந்த இடம். புதன் இருந்தாக கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து 5க்கும் 8க்குரியவனாக ஆகக்கூடிய புதன் பகவான் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். இந்த இடத்துல புதன் இருந்து புதன் 7ஆம் பார்வையாக லக்னம் ராசியை பார்ப்பார். அதனால் கணவன் மனைவிக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையும், வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியின் மூலம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும், ஒரு பொருளாதார முன்னேற்றமும், நல்ல குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த 7ஆம் பாவகத்தையே சுக்கிரன் இருந்தால் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். 7க்குரியவன் 7லேயே இருந்தாலே பிரச்சனை. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே அது லவ் மேரேஜ் கொண்டு போய்விடும். அல்லது வந்து அந்த திருமணம் காலதாமதமாக ஆகும். அது திருமணத்துக்கு பிறகு ஒரு மன விருப்பம் இல்லாமல் ஒரு மனஸ்தாபத்தோட கல்யாணம் வாழ்க்கை வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி இருந்துட்டார்னா சொல்லவே தேவையில்லை. லேட் மேரேஜுன்றதை சிம்பிளாக சொல்லிடலாம். லேட் மேரேஜுக்கு பின்பும் ஒரு கருத்து வேறுபாடு, மன வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை, ஒரு தாம்பத்திய சுகம் கூட வந்து சுகமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இந்த 7ஆம் பாவகத்தில் ராகு கேதுக்கள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், பிரிவுகள் கண்டிப்பாக உண்டு. அது குறிப்பாக ராகு இருந்துச்சுனாக 7ஆம் பாவகத்தில் அது பகை. ராகு இருக்குது அந்த வீடு. அந்த இடத்துல ராகு இருந்துட்டான்னாக கண்டிப்பாக கணவன் மனைவி ஒரு சண்டை சச்சரவுகளாலோ அல்லது ஒரு தொழில் விஷயமாகவோ பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி நோய்வாய்ப்பட்டவராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அடிக்கடிக்கு உடல்நிலை பாதிப்பு அடையக்கூடியவராக வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ அதை கேது இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் குறையும். ஆனால் கேது இருந்தால் அந்த வீடு வந்து கேதுவிற்கு நட்பு வீடு தான். அது வந்து வாங்கிய நட்சத்திர சாரம் அதை பொறுத்து அந்த இடத்துல வந்து யோகத்தை செய்யும். அதாவது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை. கேது அங்கே இருந்தாலும் ஒரு தாம்பத்தியத்தை வந்து சுருக்கக்கூடிய கிரகம். கேது பொறுத்தவரையிலும் அந்த இதை ஒரு பற்றற்ற நிலையை ஏற்படுத்திடும். அதாவது திருமண வாழ்க்கையிலேயே எதுக்கிடாத திருமணம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். இல்லைனா அது தாம்பத்தியத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும். அதனால் வந்து சரியான புரிதல் இல்லாமல் பிரியக்கூடிய வாய்ப்பும் கேதுவிற்கு இருக்கிறது. ஆனால் ராகு இருந்தால் மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல பொறுத்தவரையிலும் பொதுவாகவே இந்த 7க்குரியவன் சூரியனுள் வந்து தன்னுடைய நட்பு வீடுகளில் 11ஆம் பாவகமான இவருக்கு இருந்தார்னாக ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும், கணவன் அல்லது மனைவி போல நல்ல ஒரு பொருளாதார ஏற்றவும், நல்ல மனைவி நல்ல கணவன், ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லது விருச்சகத்தில் சூரியன் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுக்கு வந்து 7ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருந்துருச்சுனாக, பாவகருக்குமே அங்கே இருக்குது, சனி இருக்குது அல்லது கேதுராகு இருக்குது, சுக்கரமே இருக்குன்னா கூட அதுக்கு ஒரு குரு பார்வை இருந்தால் இப்போ நான் சொன்னதெல்லாம் விதிவிலக்காகி பலன்கள் மாறுபட்டு நடக்கும். இப்போது இந்த குரு பார்வை வந்து சில தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்குதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆக திருமண வாழ்க்கை என்பது கும்பலக்கணக்காரர்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்ல போனாக ஒரு தொழில் அவங்க சாதிச்சா கூட திருமண வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜஸ்ட் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இவங்க வந்து மெதுவாக செயல்பட்டாக அவங்க ஆப்போசிட்டாக வேகமாக செயல்படக்கூடியவாங்க. இவங்க தாராள குணத்தோடு இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் தந்திரவாதியாகவும் கொஞ்சம் குதர்க்கமானவனாகவும் கோபக்காரராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. சடனாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. அந்த ஈகோ இருக்கும், அடக்கி ஆளுமன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது கும்பலக்னம் கும்ப ராசியில் பிறந்தவருடைய கணவன் அல்லது மனைவி தன்னுடைய கணவனை அடக்கி ஆளணும் அல்லது மனைவியை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அதுவே இவங்க 2 பேருக்குள்ளே கிளாஷ் ஆகும்.
யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் இருக்கணுன்ற நிலைமையில தான் வருவாங்க. அவங்க கண்ட்ரோலில் கொடுத்துட்டா குடும்ப வாழ்க்கை ஹாப்பி. அப்படி இல்லை நானும் தான் அடக்குவேன் அப்படின்னு ஈக்குவலாக நின்னாடி கண்டிப்பாக அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் வந்து பிரிவுகள் ஏற்படுவது சகஜமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். கும்பகோணக்காரர்கள் வந்து தன் தலைமையிடமோ மனைவியிடமோ தன்னுடைய பொறுப்பை விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்க அவங்கள எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. இல்லை நான் தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஈகோ கிளாஷ் ஆகி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுரும். இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதே. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.